டெக்னாலஜியை தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னோட வணக்கம். ஸோ நான் இப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன் கிளாஸுக்காக நம்மளோட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான கேஜெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ எந்த கேஜெட்ஸ் வாங்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு சேஃப், அவங்களோட ஹெல்த் வந்து எந்த கேஜெட்ஸ் வந்து பாதிக்காது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த கேஜெட்ஸை யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வரும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்க, குழந்தைங்க நிறைய நேரம் இந்த கேஜெட்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க ஐசைட் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி அவங்க மென்டலி கொஞ்சம் டிப்ரெஸ் ஆவாங்க நிறைய. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அவங்களோட செவித்திறன் வந்து பாதிக்கும், அதாவது காது வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். ஸோ அதுக்காக நம்ம ஆன்லைன் கிளாஸையும் விட முடியாது. அதுக்காக நம்ம எந்த கேஜெட்ஸ் வாங்கி கொடுத்தா இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே அந்த கேஜெட்ஸை வந்து ஒரு ஆர்டராக சொல்ல போகிறேன், எது வந்து பெஸ்ட்டு கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட குழந்தைய வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவி. ஸோ அந்த ஸ்மார்ட் டிவியில் உங்களோட குழந்தையோட ஸ்கூலில் என்ன அப்ளிகேஷன் மூலிமா அந்த ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து வாட்ச் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ அதுக்காக அட்வான்ஸ் டிவிலாம் இருக்குது. பட் எல்லார் வீட்லேயும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. ஸோ நம்ம அந்த டிவி சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இருக்கும். ஸோ பெருசாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து தூரத்துலேருந்து விசிபிள் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோவா அந்த மருத்துவ ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது. ஸ்மார்ட் டிவி பெஸ்ட். ஸோ என்னோடய செகண்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு சிபியு இருக்கும், ஸோ கீபோர்டு மவுஸ் இதெல்லாம் ஒரு செட்டப்பாக இருக்கும். அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவேன். நான் இந்த படத்தில் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு படத்துலையும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் என்னோட ரெண்டாவது ஆப்ஷன். இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஓரளவுக்கு நீங்கள் பெரிய சைஸாக வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். இதனால் வந்து உங்களோட குழந்தைங்களோட அந்த மைண்ட் டிப்ரெஷன் ப்ளஸ் அவங்களோட ஃபிசிக்கலாக கொஞ்சம் பாதிக்கப்படாமல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக நீங்கள் கவனித்து வாங்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் வாங்கணும் கண்டிப்பாக. அடுத்தது வெப் கேமரா வாங்கணும். எதுக்கு நான் ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னு சொல்ல, ஏங்க சார் நாங்கள் ஹெட்செட் இருக்குது அதை நான் கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா, தயவுசெய்து உங்கள் குழந்தைங்கள ஹெட்செட் யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்க்க சொல்லுங்கள். ஏன் அப்படின்னாக்கா அவங்க ரெகுலராக ஒரு நாளைக்கு 4 to 5 hours வந்து அந்த ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த செவித்திறன் வந்து பாதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஹெட்செட் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டரோட வந்து உங்களோட ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நார்மலாக ஒரு 300-500லேயே நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. நீங்கள் வாங்கி உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு கவனிக்கலாம். வெப் கேமரா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ஃபேஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும், குழந்தைங்களோட ஃபேஸ். அதுக்காக. ரெண்டாவது, வெப் கேமராவில் வந்து இன்பில்ட்டாக மைக் வந்துடும். அதனால் நீங்கள் பேசுகிறதும் அந்த வெப்கேம் மூலிமா உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்கினீங்கனாக்கா கண்டிப்பாக ஸ்பீக்கரும் வெப் கேமராவும் வாங்கணும் அவசியம். இது என்னோட ரெண்டாவது சாய்ஸ், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். என்னோட மூணாவது சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப். ஸோ இன்றைக்கி ஃபெமிலியராக நிறைய வீட்டில் வந்து லேப்டாப் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் டிவியும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் இல்லை அப்படின்றவங்க வந்து வீட்டில் லேப்டாப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்க்ரீன் சைஸும் கொஞ்சம் பெரியஸாக இருக்கும். அதனால் அந்த விசிபிலிட்டி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு கம்பேர் டு மொபைல் ஃபோன் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் லேப்டாப் இருந்தால் அதில் உங்கள் குழந்தைங்கள வந்து ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண வைங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தாக்க இங்கே வெப் கேமராலாம் இருக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதுக்குன்னு வெப் கேமரா தனியாக வாங்கி உங்களோட லேப்டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் அவசியம்னாக்கா இங்கேயும் வந்து ஸ்பீக்கர் வாங்கிக்கிங்க. மோஸ்ட் ப்ராப்ளி
லேப்டாப்லேயே ஸ்பீக்கர் இருக்கும், அது ஆடிபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் தயவுசெய்து ஸ்பீக்கர் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? என்னோட மூணாவது சாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப் கம்ப்யூட்டர். ஸோ என்னோட 4வது சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட். ஸோ இதோட ஸ்க்ரீன் வந்து மொபைல் ஃபோனோட கொஞ்சமே பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு விசிபிள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட 4வது சாய்ஸாக டேப்லெட். பட் நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி அந்த டேப்லெட் வரலையும் போகாதீங்க. ஃபஸ்ட்டு 3 சாய்ஸ்லேயே ஏதாவது ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இல்லாத பட்சத்துக்கு அடுத்த சாய்ஸ்க்கு வாங்க. ஸோ எதுவுமே என்னால் முடியல, இந்த ஸ்மார்ட் டிவி, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர், இது எதுவுமே என்னால் முடியலன்ற பட்சத்துக்கு டேப்லெட்டுக்கும் மொபைல் ஃபோனுக்கும் போக. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் இது எல்லாமே எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்க்ரீன் சைஸ். ஸோ அவங்க எவ்வளோ சின்னதாக ஸ்க்ரீன் பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு கண்கள் பாதிக்கப்படும். ஸோ இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு டேப்லெட்டுக்கோ மொபைல் ஃபோனுக்கோ போங்க. ஓகேங்களா? மொபைல் ஃபோன் ரெண்டாவது அவங்க கையில் வச்சு பார்க்கறதுனால அந்த ரேடியேஷன்ஸ் இம்பேக்ட் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு கேஜெட்ஸை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. தயவுசெய்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண விடாதீங்க. அதனால் நீங்கள் பெஸ்ட்டு கேஜெட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களோட குழந்தைங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த கேஜெட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சில அடிஷ்னல் டெக்னாலஜி தேவைப்படுது. அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த அடிஷ்னல் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணணும். அது டெஸ்க்டாப்பாக கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஸ்மார்ட் டிவிலையாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், டேப்லெட்டாக இருக்கும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து இன்டர்நெட். ஸோ இந்த இன்டர்நெட்டில் வந்து இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு மொபைலில் நம்ம 2 GB டேட்டா அப்படி வாங்கி வச்சுருக்கோம். பட் இது நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸு அப்புறம் பர்சனல் யூஸுக்கு இது எதுக்குமே சரியாக போகாது. ஸோ வீட்டில் வந்து இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்கனாக்கா 2 குழந்தைங்களுக்கு ஒரே மொபைல், அதுலேயே எல்லாம் டேட்டா ஷேர் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ராப்பராக அந்த டேட்டா பிளானை சூஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறவங்க தயவுசெய்து ஒய்ஃபை டிவைசஸை வாங்கி வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இது ரொம்ப காஸ்ட்லி கன்சியூமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒய்ஃபை டிவைஸ் வாங்கி போட்டிங்க. இப்போ ஜியோ ஃபைபர் வந்து நியர்பையில் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போது ப்ரொவைட் பண்ணும்போது 399க்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் பிளான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வீட்டில் ஒரு டிவைஸ் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 399க்கு அன்லிமிட்டட்னும் போது வீட்டில் 5 பேர் இருந்தால் கூட அந்த டேட்டாவை காமனாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டாவோட அந்த தீர்ந்து போச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே வராது. இன்னொரு பெற்றோர்களுக்கு முக்கியமான கேள்வி, சரி நம்ம வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க, லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க குழந்தைங்களுக்கு, எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வாங்கலாம், எந்த பட்ஜெட்டில் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்னும்போது அது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, லேப்டாப் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் மினிமமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம நிறைய மல்டிமீடியா ரிலேட்டடு டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் மினிமம் கோர் i3 ப்ராசஸர் இருக்கிற சிஸ்டமாக வாங்கி கொடுக்கணும். அட்லீஸ்ட் 4 GB ரேம் இருக்கிற சிஸ்டம் வாங்கி கொடுக்கணும். அட்லீஸ்ட் 500 GB 1 TB ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற சிஸ்டமாக வாங்கி கொடுக்கணும். ஸோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருந்தால் இதுக்கு ஆகக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்க நியர்லி ஒரு 20,000 to 25,000. லேப்டாப்பாக இருந்தாக்க ஒரு 30,000. ஸோ இதுதான் வந்து நான் மினிமமாக உங்களை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டரோட விலை. நீங்கள் ஃபோன் வாங்குவீங்க 15,000 ரூபாய், இன்னும் ஒரு 5,000 ரூபாய் போட்டாக்க நீங்கள் ஒரு நல்ல கம்ப்யூட்டரே வாங்கலாம். ஸோ அது இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு அத்தியாவசிய பொருள் ஆகிடுச்சு. அதனால் நல்ல கம்ப்யூட்டராகவே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு 20,000 to 25,000 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல கம்ப்யூட்டரு உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அடிஷ்னலாக நீங்கள் ஒரு சில ஆக்சசரிஸ் வாங்கி தான் ஆகணும். நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் அண்டு தென் வெப்கேம் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அது மஸ்ட்டு. நல்ல பின்னாடி வந்து அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விர்ச்சுவல் லேர்னிங் செட்டப் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அது செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மினிமமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு மானிட்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் 18.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியாவது வாங்குங்க. ஓகேங்களா? அப்போ தான் இந்த ஸ்க்ரீன் வைடாக இருக்கும்போது உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பார்வை குறைபாடுகள் வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், கிரேட்டாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எல்லோரும் குழந்தைங்களுக்கு கரெக்டான கேஜெட்ஸை வாங்கி கொடுத்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்குங்க. இது ரொம்பவே முக்கியம். ஸோ தயவுசெய்து குழந்தைங்களுக்கு அந்த சின்ன மொபைலை கொடுக்காதீங்க. ரெண்டாவது ஹெட்செட்டை கொடுக்காதீங்க, அவங்களோட செவித்திறன் பாதிக்கும். இதுதான் என்னோட அட்வைஸ், கேட்டுக்குங்க. நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் மேலேயும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.